வணக்கம். குரு சேனல் நேயர்கள் அத்துணை பேருக்கும் வணக்கம். இன்றைக்கு வைணவம் வளர்த்த தமிழ் என்னும் தலைப்பில் குரு சேனல் நேயர்களுடன் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் மனம் மகிழ்வு அடைகின்றேன். பொதுவா பக்தி இலக்கியங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன் அந்த பக்தி இலக்கியங்களுக்கு முன்னர் தோன்றிய இலக்கியங்களையும் பக்தி இலக்கியங்களின் செழுமையை புரிந்து கொள்வதற்கு அதற்கு பின்னர் தோன்றிய இலக்கியங்களையும் நாம் முறையாக தெரிந்து கொண்டால் மட்டுமே பக்தி இலக்கியத்தினுடைய பொருண்மையை புரிந்து கொள்ள இயலும். ஏனென்றால் வைணவம் மிக மிக தொன்மையான ஒரு மதம். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகவே திருமால் வழிபாடு மக்கள் மனத்தில் இருந்துள்ளதையும் அந்த வழிபாடு வாழ்வியல் மாற்றங்கள் பலவற்றையும் ஏற்படுத்தியதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா நமக்கு கிடைத்திருக்கின்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்தில் முல்லை நில மக்களினுடைய வாழ்வியலை பற்றி சொல்லுகின்ற பொழுது தொல்காப்பியர் மாயோன் மேய காடுரை உலகமும் என்றுதான் பதிவு செய்கிறார். அதற்கு அடுத்ததாக நம்முடைய தமிழ் மக்களின் பண்பாட்டினையும் வாழ்வியலையும் பறைசாற்றுகின்ற வாழ்வியல் களஞ்சியமாக இருக்கக்கூடியவை 8 தொகை 10 பாட்டு என்று சொல்லப்படுகின்ற சங்க இலக்கியங்கள். அந்த சங்க இலக்கியங்களில் திருமாலை பற்றிய குறிப்புகள் பல இடங்களில் விரவி கிடக்கின்றன என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அகநானூறு தலைவன் தலைவியருடைய அக ஒழுக்கத்தை பற்றி சொல்லுகின்ற ஒரு நூல் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த நூல்ல ஒரு 70வது பாடல் தலைவன் தலைவியை திருமணம் செய்து கொண்ட செய்தியை தோழி மற்றவர்களுக்கு எடுத்து கூறுகின்ற பொழுது ராமனை பற்றிய செய்தியோடு சொல்லுவதாக அந்த புலவர் இயற்றியிருக்கிறார். என்ன அப்படின்னா, ராமாயணத்தில் ராமன் அசுரர்களை வெல்வதற்காக வானர கூட்டங்களுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகின்றான். அப்படி நடத்துகின்ற பொழுது அந்த ஆலோசனைக்கு இடையூறாக பறவைகளினுடைய ஒலி எழுப்புகிறது. அந்த ஒலி இடையூறாக இருப்பதனால ராமன் அந்த பறவைகளுடைய ஒலியை அடக்குகிறான் என்பது போல ஒரு செய்தி. அந்த செய்தியை இந்த பாடலோடு ஓமைப்படுத்துகிறார் அந்த புலவர். தலைவிக்கும் தலைவனுக்கும் திருமணம் ஆனதனால இதற்கு முன் பேசப்பட்ட அலர், கள ஒழுக்கத்தில் பேசப்பட்ட அலர் இப்பொழுது முற்றிலும் அடங்கிவிட்டது, கற்பொழுக்கத்தில் அடங்கிவிட்டது. எப்படி என்றால் ராமன் அந்த பறவைகளின் ஒலியை அடக்கியது போல என்று சொல்லுவார். ஏனென்றால் கம்பராமாயணம் பிற்காலத்தில் தான் வருது. கம்பராமாயணத்துல இந்த செய்தி இல்லை, வான்மீகி ராமாயணத்திலே இந்த செய்தி இல்லை. ஒரு அக விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு புலவன் ஏன் இந்த ராமாயண கதையை சொல்லுகிறார் என்று பார்த்தோம் என்றால், அது மக்களிடையே காலம் காலமாக செவிவழி செய்தியாக இந்த ராமனை பற்றிய செய்திகள் எல்லாம் புழக்கத்தில் இருந்திருக்கின்றன என்பதை நாம் அறிய முடிகின்றது. அதற்கு அடுத்ததாக கலித்தொகையில் முல்லைக்கலியில் ஏறு தழுவுதல் பற்றிய செய்திகள் இடம்பெறுகின்றன. அந்த ஏறு தழுவுதல் நிகழ்வை கிருஷ்ணன் கம்சனை வதம் செய்வதற்கு நிகராக ஓமைப்படுத்துகிறார்கள், பார்க்க முடிகின்றது. அதற்கு அடுத்த நிலையில் இறைவனை பற்றி மட்டுமே முழுமையாக பேசக்கூடிய ஒரு நூல், அதுவும் குறிப்பாக திருமால் வழிபாடு மக்கள் மனதில் எவ்வளவு ஆழம் வாய்ந்ததாக இருந்தது என்பதை சொல்லக்கூடிய ஒரு பக்தி பாசுர நூலாக நாம் பரிபாடலை காண முடிகின்றது. ஏனென்றால் ஒரு நூலினுடைய தொகுப்பு மட்டுமே இறைவனை அதிகமாக பேசுகிறது என்றால் அந்த நூல் பரிபாடல் மட்டும்தான். அதுல கடுவன் இளவெயினார் ஒரு பாடல் எழுதி செல்வார். தீயினுள் தெரல் நீ, பூவினுள் நாற்றம் நீ, கல்லினுள் மணியும் நீ, சொல்லினுள் வாய்மை நீ, அறத்தினுள் அன்பு நீ, மரத்தினுள் மைந்து நீ, வேதத்து மறை நீ, பூதத்து முதலும் நீ, அறத்தினுள் ஐந்து நீ, ஆதலின் உறைவும் உறைதலும் இலையே என்று சொல்லுவது உண்டு. இந்த பாடல் வைணவ தத்துவத்தினுடைய சாரத்தை தொகுத்து சொல்லுவதாக இருக்கிறது. பின்னாளில் ஆழ்வார்கள் பாடிய சாரங்களின் சாரமாக இந்த பரிபாடலை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்த நிலையில் நீதி இலக்கியங்களாக கருதப்படுகின்ற நாலடியாரிலும் திரியடுகத்திலும் திருமாலை பற்றிய செய்திகள் வருகின்றது. கார் 40 முல்லை நில மக்களினுடைய வாழ்வியலை சொல்லுவதால் முல்லை நிலத்திற்குரிய தலைவன்
திருமால் என்பதனால அந்த கார் 40 என்ற நூலிலும் அதிகமான திருமால் பற்றிய குறிப்புகளை நாம் பார்க்க முடிகின்றது. அதற்கடுத்து காப்பிய காலங்களில் சிலப்பதிகாரத்தில் திருமால் பற்றிய வழிபாட்டினை இளங்கோவடிகள் மிக அதிகமாகவே பேசி செல்லுகிறார். இந்திர விளவூர் எடுத்த காதையில் கோயில் கோட்டம் என்ற சொற்களை பயன்படுத்துகிறார். பல தெய்வங்களுக்கு கோவில்கள் இருந்ததையும் காட்சிப்படுத்துகிறார். காடுகான் காதையில் திருவேங்கடத்தையும் திருவரங்கத்தையும் மாமுது மறையோன் என்ற பாத்திரம் தரிசித்து சென்றதாக பதிவு செய்வதையும் நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்ததாக திருமால் வழிபாட்டினை சொல்லுவதற்காக திருமாலினுடைய அருட்செயல்களை சொல்லுவதற்காகவே ஆய்ச்சியர் குரவை என்ற ஒரு காதையை தனியாக வடிவமைத்திருக்கிறார் இளங்கோவடிகள். அதில் பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டு குரவை கூத்து நிகழ்த்துகின்றனர். அந்த குரவை கூத்தில் திருமாலினுடைய பெருமைகளை பாடி மகிழ்வதாக அந்த காதை அமைந்திருக்கிறது. கன்று குணிலா கனி உதிர்த்த மாயவன் இன்று நம் மானுள் வருமேல் அவன் வாயில் கொன்றையன் தீங்குழல் கேளாமோ தோழி என்றும் பாம்பு கயிறா கடல் கடைந்த மாயவன் இன்று நம் ஆணுள் வருமேல் அவன் வாயில் ஆம்பலன் தீங்குழல் கேளாமோ தோழி என்று இந்த குரவை கூத்தில் கண்ணனினுடைய பாலிய கால நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி பாடுகின்றார்கள். அதற்கு அடுத்ததாக இந்த உடம்பு எடுத்ததனுடைய நோக்கமே பிறவியினுடைய பயனை என்னவென்றால் நம் அங்கங்களை பெற்றிருப்பதன் மூலம் இறைவனை பாடவும் இறைவனை காணவும் அதன் மூலம் பேரின்ப நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் என்பதையும் இளங்கோவடிகள் சுட்டி செல்வதை பார்க்க முடிகிறது. கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணோ, திருமாலை கேளாத சீர் கேளாத செவி என்ன செவியோ, நடந்தானை ஏத்தாத நாவென்ன நாவோ, நாராயணா என்ன நாவென்ன நாவோ என்று சொல்லி செல்வதை பார்க்க முடிகிறது. பௌத்த சமய கருத்துக்களை வலியுறுத்தும் காப்பியமான மணிமேகலையிலும் கூட சமயத்திறம் கணக்கர் தம் திறமுறைத்த காதையில் திருமாலினுடைய புராணங்களை வைணவ சமயத்தை சார்ந்த ஒருவன் மணிமேகலைக்கு எடுத்து சொல்லுவதாக சித்தலை சாத்தனார் அமைத்திருக்கிறார். அதற்கு அடுத்ததாக சீவக சிந்தாமணி காப்பியம் திருத்தக்க தேவர் எழுதியது. சீவகன் பாட்டுடை தலைவன் என முதலில் தோன்றிய காப்பியம் சீவக சிந்தாமணி. பிற்காலத்தில் புகழ்பெற்ற காப்பியங்களை எழுதிய கவிகளுக்கு அத்துணை பேருக்கும் ஒரு தலைவராக திகழ்ந்தவர் திருத்தக்க தேவர் என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட திருத்தக்க தேவர் சமண மத கொள்கைகளை பறைசாற்றுவதற்காகவே ஒரு நூலை எழுதினார் என்றால் அது சீவக சிந்தாமணி. அந்த நூலிலும் கூட 2-3 இலம்பகங்களில் கோவிந்தையார் இலம்பகம், நாமகள் இலம்பகம், கனகமாலையார் இலம்பகங்களில் திருமாலை பற்றிய செய்திகளை ஏன் பொருத்தமான இடங்களில் எல்லாம் எடுத்து கூறுகிறார் என்றால் அந்த கால மக்களிடையே வைணவ சமயம் கொஞ்சம், அதாவது வைணவ சமயம் திருமாலை பற்றிய வழிபாடு வேரூன்றி இருந்ததனால் தாம் எழுதுகின்ற காப்பியம் மக்கள் மனதில் நிலை பெற வேண்டும், மக்களிடையே பரவ வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தாம் எழுதிய காப்பியத்தில் ஆங்காங்கு பொருத்தமான இடங்களில் இந்த வைணவ கருத்துக்களை எழுதி செல்லுவதையும் நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக சங்க காலம், சங்க மருவிய கால இலக்கியங்களை அடுத்து பக்தி இலக்கிய காலம் தொடர்கிறது. இந்த பக்தி இலக்கிய காலத்தில்தான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஏராளமான பக்தி பாடல்களை பாடி வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் வேறு எந்த மொழியிலும் இல்லாத அளவில் தமிழில்தான் அதிகமான பக்தி இலக்கியங்கள் காணப்படுகின்றது. தமிழை பக்திமையின் மொழி என்று சொல்லுவதுண்டு. ஏன்னா ஆங்கிலத்தை வணிகத்தின் மொழி என்று சொல்லுவார்கள். தூதின் மொழியாக பிரெஞ்சினை சொல்லுவது உண்டு. சட்டத்தின் மொழியாக லத்தீனை சொல்லுவது உண்டு. அதே போல தத்துவத்தின் மொழியாக கிரேக்கத்தை சொல்லுவது உண்டு. அதே போல் தமிழை பக்திமையின் மொழி என்று நம்முடைய பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு நம்முடைய தமிழ் மொழியில் பக்தி பாடல்கள் அதிகமாக தோன்றியிருக்கின்றன. இந்த பக்தி இயக்கத்தால் தமிழ் ஏற்றம் பெற்றதும் தமிழால் பக்தி ஏற்றம் பெற்றதும் என்பது
மறுக்க முடியாத உண்மை என்றே சொல்லலாம். ஏன்னா நமக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய கருவூலம் இந்த சமய இலக்கியங்கள்லாம். பேராசிரியர் நா. சுப்புரெட்டியார் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இந்த சமய இலக்கியங்களாகிய கருவூலத்தை நீக்கி பார்க்கின்ற பொழுது தமிழ் இலக்கியம் வெறுமையாகத்தான் தோன்றும் என்று சொல்லி இருக்கிறார். அது போல நம்முடைய இலக்கிய பரப்பில் பக்தி இலக்கியங்களினுடைய செல்வாக்கு மிக பெரியதாக இருக்கிறது. இந்த வைணவ உலகும் தமிழ் உலகும் ஒருங்கே சேர்ந்து கால வெள்ளத்தாலும் போற்றுவார் இன்மையாலும் மறைந்து கிடந்த நம்முடைய ஆழ்வார்கள் அருளி செயல்பாடுகளை எப்படி வியாசர் வேதங்களை எல்லாம் 4ஆக வகுத்து தொகுத்தது போல 4000ஐயும் தொகுத்து இயற்பாகவும் இசைப்பாவாகவும் அடைவுபடுத்தியவர் நாதமுனிகள். அந்த நாதமுனிகளை வைணவ உலகம் என்றும் போற்றிக் கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம் தமிழ் வேத கடலாகவும் திராவிட வேத சாகரமாகவும் போற்றப்படுகின்றது. இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தின் வாயிலாக ஆழ்வார்கள் எப்படியெல்லாம் தமிழை வளர்த்தனர் என்பதை நாம் அந்த பிரபந்தத்தில் உள்ள பாசுரங்களை ஒவ்வொன்றையும் படிப்பதன் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. அதனாலதான் திருப்பாவையை பற்றி சொல்லுகின்ற பொழுதெல்லாம் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானுடரை வையம் சுமப்பதுவும் வம்பு என்றும் வேதத்தை செந்தமிழால் விரித்துரைத்தான் வாழியே என்றும் இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழையும் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு இலக்கிய கருவூலமாக வைணவத்தினுடைய 4000 திவ்ய பிரபந்தம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இன்றைக்கும் அரையர் சேவை என்று ஒன்று நடைபெறுகின்றது. அரையர் என்றால் மன்னன் என்றும் சொல்லுவது ஒன்று, அல்லது மன்னனால் வழங்கப்படுகின்ற ஒரு பட்டம் என்றும் சொல்லுவது உண்டு. அந்த அரையர் சேவை வைணவ கோவில்களில் நடத்தப்படுகின்றது. 4000 பாடல்களையும் இயலோடும் இசையோடும் நாடகமாக நடித்து காட்டி இன்றைக்கும் தமிழை வளர்க்கின்ற ஒரு பண்பை நாம் பார்க்க முடிகின்றது. இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்ற அந்த பாடல்கள் தொன்மையாக வழியாக வருகின்றதையும் நாம் பார்க்க முடிகிறது. இன்று கோவில்களில் நிகழ்த்தி வருகின்ற வழிபாட்டு கலையாகவும் நாம் அரையர் சேவையை பார்க்க முடிகின்றது. இன்றும் திருவரங்கம், திருவில்லிபுத்தூர், ஆழ்வார் திருநகரி என்ற அந்த திவ்ய தேசங்களில் அரையர் சேவை மிக அற்புதமாக நிகழ்த்தப்பட்டு இயல் இசை நாடக தமிழை வளர்க்கின்ற ஒரு தமிழ் பணியையும் இந்த வைணவ பெரியோர்கள் செய்து வருகின்றனர் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக ஆழ்வாருடைய பாசுரங்கள் 4000 ஒவ்வொன்றும் ஒரு கற்கண்டை சுவைக்கின்ற பொழுது எவ்வளவு தித்திப்பு ஏற்படுமோ அவ்வளவு தித்திப்பு ஏற்படுகின்றது. தமிழினுடைய வளம், அழகு, தமிழ் சந்த அமைப்பு நடை எல்லாம் ஆழ்வார் பாடல்களில் செறிந்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களில் வெண்பா அமைப்பு சார்ந்த பாடல்களையும் பாடியிருக்கிறார்கள். படித்தவருக்கு மட்டுமின்றி படிக்காத பாமரர்களுக்கும் புரியும் வகையில் எளிய நாட்டுப்புற இசை வடிவத்திலும் ஆழ்வார்கள் பாடல்களை பாடி சென்றிருக்கின்றனர் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. முதலாழ்வார்கள் மூவரும் வெண்பா நடையில் அந்த பாசுரங்களை எல்லாம் பாடியிருக்கின்றனர். வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழி யான் அடிக்கே சூட்டினேன் சொன்மாலை இடராளி நீங்குகவே என்று முதலாழ்வார் மூவரும் வெண்பா நடையில் பாடியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்ததாக திருமழிசை ஆழ்வார் தமிழும் இறைவனும் எப்படி ஒன்றோடு ஒன்று கலந்திருந்தனர் என்பதை இவருடைய பாடல்கள் எல்லாம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. திருமழிசை ஆழ்வாருடைய சீடர் கணிகண்ணனுக்கும் அந்த நாட்டு மன்னனுக்கும் ஒரு பிணக்கு ஏற்படவே கணிகண்ணன் அந்த ஊரை விட்டு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. தம்முடைய குருவிற்கு தெரிவிக்கிறார். திருமழிசை ஆழ்வார் பெருமாளுக்கு தெரிவிக்கிறார். கணிகண்ணன் போகின்றான், காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணிவுடைய சென்னா புலவன் யான் சொல்லுகின்றேன், நீயும் உந்தன் பைனாக பாய் சுருட்டிக்கொள் அப்படிங்கிறது.
உடனே பெருமாள் பாயை சுருட்டிக்கிறாரு. அடுத்து மன்னனுடன் ஏற்பட்ட பிணக்கு நீங்கியவுடன் மீண்டும் இவ்விடத்திற்கு வர வேண்டும் என்ற சூழலில் திருமழிசை ஆழ்வார் பாடுகிறார். கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவன் யான் செல ஒளிந்தேன், நீயும் உந்தன் பைனாக பாய் விரித்துக்கொள் என்றவுடன் பெருமாளும் பாம்பனையை விரித்து கொண்டார் என்ற செய்தியும் நமக்கு தெரிகிறது. தமிழுக்கு பின்னால் ஆழ்வார்கள் தமிழால் பக்தியை வளர்த்தனர். அந்த ஆழ்வார்களினுடைய பாசுரங்களுக்காக இறைவன் அவர்களுக்கு பின்னால் சென்றதாக நாம் சரித்திரங்களில் பார்க்கிறோம். இன்றைக்கும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று அந்த பெருமாளை அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே தமிழோடு பக்திமையை வளர்த்த பெருமை வைணவ பெரியோர்களுக்கு உண்டு என்பதை பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்ததாக பெரியாழ்வார் பிற்காலத்தில் வந்த பிள்ளை தமிழ் இலக்கியத்திற்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் பெரியாழ்வார். தொல்காப்பியத்துல அந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியத்திற்குரிய உரு காணப்படுகிறது, குளவி மருங்கினும் கிழவதாகும் என்று. ஆனா அந்த உருவுக்கு ஒரு வடிவமைப்பை கொடுத்தவர் யார் என்றால் பெரியாழ்வார் தான். ஏன்னா மனிதனை பற்றி பாடுகின்ற பொழுது கேசத்தில் இருந்து தொடங்குவது உண்டு, தெய்வத்தை பற்றி பாடுகின்ற பொழுது பாதத்தில் இருந்து தொடங்குவது உண்டு, பாதாதி கேசமாக. பெரியாழ்வார் கண்ணனை குழந்தையாக பாவித்து அந்த குழந்தைக்கு காலிலிருந்து உச்சி வரை அழகை வர்ணித்து பாடுகின்றார். யசோதையாகவே தம்மை மாற்றிக்கொண்டு தாய்மை அனுபவத்தில் பாடும் பாடல்கள் ஒவ்வொன்றும் மிக அருமையாக இருக்கிறது. தாலாட்டு பாடுகிறார். மாணிக்கம் கட்டி வைரம் இடைகட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில் பேணி பிரம்மன் உனக்கு விடுதந்தான் மாணி குரலனே வாறு தாளேலோ வையகம் அளந்தானே தாளேலோ என்று தாலாட்டு பாடுகின்ற சிறப்பை நாம் பார்க்க முடிகிறது. பிற்காலத்தில் வந்த பிள்ளைத்தமிழ் நூல்களுக்கெல்லாம் இது ஒரு ஆதாரமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு அடுத்ததாக பெரியாழ்வார் பெற்றெடுத்த பிள்ளையாக ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. இன்றும் வைணவருடைய வீடுகளில் தினந்தோறும் திருப்பாவை சேவிக்கப்படுகிறது. எப்படி வேதங்களுக்கெல்லாம் ஓம் பிரணவ மந்திரமாக இருக்கிறதோ அதே போல நம்முடைய 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு பெரியாழ்வாருடைய திருப்பல்லாண்டு இருக்கிறது. அதே போல நித்திய அனுசந்தானமாக ஆண்டாளுடைய திருப்பாவையையும் தினந்தோறும் வைணவர்கள் சேவித்துக் கொண்டு வருகிறார்கள். இன்றும் வைணவர்கள் மட்டுமின்றி மற்ற இனங்களில் நடக்கக்கூடிய திருமணங்களிலும் கூட அந்த திருமண அழைப்பிதழில் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்ன கைத்தலம் பெற்ற கணாக்கண்டேன் தோழினான் என்று ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி இடம்பெறுவதை நாம் பார்க்க முடிகின்றது. அந்த திருப்பாவையில் இடம்பெறுகின்ற பாடல்கள் ஒவ்வொன்றும் அந்த செறிந்த அழகு தமிழில் ஆண்டாள் இயற்றி இருப்பது. அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு வைஷ்ணவரும் வாழ்த்துகின்ற பொழுது வாழ்த்து பாசுரமாக ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று பாடலை இன்றளவும் பாடுவதும் வாழ்த்துவதும் ஒரு மரபாக இருந்து வருவதை நாம் பார்க்க முடிகின்றது. அதற்கு அடுத்ததாக திருமங்கையாழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் அதிகமான பாசுரங்களை பாடிய பெருமை திருமங்கையாழ்வாருக்கு உண்டு. அடுத்ததாக நம்மாழ்வாருக்கு உண்டு. இந்த திருமங்கையாழ்வார் இறைவனை பற்றி பாடுகின்ற பொழுது இறைவனினுடைய நாமத்தை தாம் உணர்ந்ததை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார். எப்பொழுதுமே ஒன்றை கற்பதன் மூலம் அதனால் ஏற்படுகின்ற பயன் என்ன என்பதை பற்றி தான் நம்முடைய மானுடம் அறிய ஆரம்பிக்கும். அதனால் அந்த தாம் கற்ற நாராயணா என்ற மந்திரம் அனைவரும் கற்றால் அது என்ன தன்மையெல்லாம் பயனையெல்லாம் தரும் என்பதை சொல்லுகிறார் திருமங்கையாழ்வார். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலம் தரச் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று திருமங்கையாழ்வார் நாராயண என்ற மந்திரத்தை பற்றி சொல்லுகின்றார். அதற்கு அடுத்ததாக தொண்டரடி பொடியாழ்வார் இறைவனினுடைய அழகில் ஈடுபட்டு அந்த அழகையே காணுகின்ற
ஒரு பாக்கியத்தை மட்டும் இந்த பிறவியில் எனக்கு கொடுப்பாயாக. இதை தவிர இந்திர லோகத்தை ஆளக்கூடிய வாய்ப்பு வந்தாலும் நான் வேண்ட மாட்டேன் என்று பாடுவதாக ஒரு அருமையான ஒரு பாடல். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போ இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கன்மா நகருளானே என்று பாடுகின்ற அந்த பக்தியினுடைய செழுமையை நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்ததாக இந்த 12 ஆழ்வார்களும் நாட்டுப்புற இசை மரபில் பக்தி பாடல்களை பாடி படிக்காதவர்களும் அந்த பக்தியில் திளைக்க வேண்டும் என்பதற்காக பாடல்களை பாடி சென்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சாழல் என்று மகளிர் விளையாடும் ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டு தன்மையின் அடிப்படையிலும் ஆழ்வார்கள் பாசுரங்களை பாடி சென்றிருக்கின்றனர். அதற்கு அடுத்ததாக தும்பியை அழைத்து பாடுகின்ற மரபு ஒன்று. அது மட்டுமல்லாமல் குயிலை பூவாய் என்று பாடுவதாக மற்றொரு வகையும் உண்டு. திருமங்கையாழ்வார் பாடுகிறார், பூவாய் பூங்குயிலே குளிர்மாறி தடுத்துகந்த மாவாய் கீண்ட மணிவண்ணனை வர பூவாய் பூங்குயிலே என்று பாடுகிறார். அடுத்து வீட்டில் பல்லி ஒலித்தால் நல்ல சகுனம் என்று சொல்லுவது உண்டு. அந்த காலத்தில் வீட்டிற்கு விருந்தினர் வருவார்கள் என்ற நம்பிக்கையும் உண்டாம். அதே போல தங்களுடைய வீட்டிலும் பல்லி ஒலிக்க வேண்டும், திருமால் வரவேண்டும் என்பதாக திருமங்கையாழ்வார் பாடுகிறார். கொட்டாய் பள்ளிக்குட்டி குடமாடி உலகளந்த மட்டாய் பூங்குழல் மாதவனை வர கொட்டாய் பள்ளிக்குட்டி என்று எல்லாருக்குமே புரியக்கூடிய இந்த எளிய தமிழில் பாசுரங்களை பாடி செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக இந்த ஆழ்வார்களிலேயே நாயக நாயகி பாவனை சங்க காலத்தில் இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற அகப்பொருள் மரபை ஒட்டி பாடுகின்ற முறையினை நாம் பார்க்க முடிகின்றது. பெரும்பாலான பாடல்களை பாடியிருக்கின்ற நம்மாழ்வார் மற்றும் திருமங்கையாழ்வார் இந்த இருவரும் நாயக நாயகி பாவத்தில் பாடல்களை பாடியிருக்கிறார்கள். பொதுவாக இறைவனை பல்வேறு நிலைகளில் அனுபவிக்க முடியும். ஒன்று, இறைவனினுடைய நாமத்தை வாயார சொல்லி அனுபவிக்கின்ற நிலை ஒன்று. இறைவனினுடைய திரு அழகை கண்ணார கண்டு அனுபவிக்கின்ற நிலை ஒன்று. மூன்றாவதாக இறைவனினுடைய வடிவழகை வாயால் பாடுவது ஒன்றொன்று. நான்காவதாக இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற திவ்ய தேசத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி அனுபவிக்கின்ற ஒரு நிலை உண்டு. ஐந்தாவதாக ஸ்ரீ வைஷ்ணவர்களினுடைய பெருமையை சொல்லி நாம் மற்றவர்களுக்கு அந்த பெருமையை சொல்லி இறைவனை அனுபவிக்கின்ற நிலை என்று பல்வேறு நிலைகள் உள்ளன. அதே போல இந்த ஆழ்வார்கள், அதுவும் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் இருவரும் இறைவனிடம் நாயக நாயகி பாவத்தில் தம்முடைய அன்பை செலுத்துகின்றனர். இந்த நாயகன் நாயகி பாவம் என்பது அன்பினுடைய உச்ச நிலையாக சொல்லுவது உண்டு. முழுமையான சரணாகதி தத்துவத்தை தான் இந்த பாவம் வெளிப்படுத்துகிறது. ஒரு பெண் திருமணம் ஆனவுடன் தன்னுடைய கணவனை தவிர்த்து வேறொரு ஆடவனை மனதாலும் நினைக்க மாட்டாள். அந்த வகையில் திருமாலுக்கென்று தன்னை ஆட்படுத்தியதன் பின்னர் வேறொரு தெய்வத்தை மனதாலும் நினைக்க மாட்டேன் என்கின்ற தத்துவத்தை தான் இந்த நாயக நாயகி பாவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அந்த நாயக நாயகி பாவத்தில் தம்முடைய நிலையை மறந்து பிராட்டியாரினுடைய நிலையாக தாம் மாறி இறைவனிடம் அன்பை பொழிகின்ற நிலை. ஆச்சாரிய ஹிருதயம் என்ற நூல் சொல்லுகிறது, இந்த நாயக நாயகி பாவத்தில் இந்த ஆழ்வார்கள் ஞானத்தில் தம் பேச்சையும் பிரேமத்தில் பெண் பேச்சையும் கொண்டு இருக்கிறார்கள் என்று மிக விதந்து உயர்ந்து பாராட்டுவதை நாம் பார்க்க முடிகின்றது. அந்த அக இலக்கிய மரபு வடமொழியில் காதல் உற்ற பெண் மடல் ஏறுதல் என்பது கிடையாது. வடமொழி மரபில் உண்டு, தமிழ் மரபில் கிடையாது. ஆனா திருமங்கையாழ்வார் தன்னை நாயகியாக பாவித்து கொண்டு இறைவன் மேல் காதல் கொண்டு
அந்த இறைவனை அடைவதற்காக மடல் ஏறுவதாக சிறிய திருமடல், பெரிய திருமடல் என்ற 2 நூல்களை இயற்றியிருக்கிறார். அந்த மரபை மீறி மடல் ஏறுகின்ற திறத்தினை, அந்த பாவத்தினை திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்களில் நாம் பார்க்க முடிகின்றது. அதற்கு அடுத்ததாக இன்றும் பார்த்தோம் என்றால் பெரிய வைணவ கோவில்களில் பகல் 10 இரா 10 என்ற நிகழ்வுகள் காணப்படுகின்றது. அந்த நிகழ்வுகளில் 4000 பாடல்களை அரையர் சேவை மூலம் இறைவனுக்கு இயல் இசை நாடகம் மூலம் நடத்தி காட்டுவது உண்டு. அதை சாதாரண திருவிழா என்று சொல்லுவதை காட்டிலும் பெரிய திருநாள், பெரிய திருவிழா என்றுதான் வைணவ பெரியோர்கள் அதை இன்றும் அழைத்து வருகின்றனர். அந்த வகையில் 4000 தினந்தோறும் ஒரு பாடுகின்ற பாசுரங்களாகவும் தமிழை வளர்க்கின்ற நிலையிலும் இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த பக்தி இலக்கியத்திற்கு அடுத்த நிலையில் சிற்றிலக்கியங்கள், அதில் வைணவத்தினுடைய பெரும் பங்கு இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அழகிய மணவாளதாசர் என்று அழைக்கப்படுகின்ற பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இயற்றிய அஷ்டபிரபந்தங்கள் 8 நூல்கள் இருக்கிறது. திருவரங்கத்து அந்தாதி, திருவரங்கத்து மாலை, திருவரங்க கலம்பகம், திருவேங்கட மாலை, திருவேங்கட அந்தாதி, ஸ்ரீரங்க நாயகியார் ஊசல், 108 திருப்பதி அந்தாதி என்று. இந்த அஷ்ட பிரபந்தங்களினுடைய தனிச்சிறப்பு என்னவென்றால் சரிபாதி அந்தாதி நூல்களாக இருப்பதுதான். அதற்கடுத்ததாக மாலை இலக்கிய நூல், திருமாலினுடைய பெருமை, திருமாலினுடைய அருள், திருமாலினுடைய கொடி, திருமாலினுடைய வாகனம், அடுத்து திருமாலினுடைய பாலிய கால லீலைகள், அது மட்டுமல்லாமல் வைஷ்ணவ உள்ளடக்கிய மொத்தம் 176 மாலை நூல்கள் இருப்பதாக தமிழ் இணைய மின்னூலகம் ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. நம்முடைய வைணவ அடியார்கள் தினந்தோறும் உபதேச ரத்தின மாலையை பாடிக்கொண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்ததாக தற்கால இலக்கியங்களாக பார்க்கின்ற பொழுது பாரதியினுடைய கண்ணன் பாட்டு, எப்படி ஆழ்வார்கள் கண்ணனை குழந்தையாகவும் பெரியாழ்வார் குழந்தையாக பாவித்து பாடல்களை பாடினார். குலசேகர ஆழ்வார் தன்னை கோசலையாக பாவித்து கொண்டு ராமனை குழந்தையாக பாவித்தது போல பாரதியார் கண்ணனை குழந்தையாகவும் தாயாகவும் தந்தையாகவும் சேவகனாகவும் ஆசானாகவும் அரசனாகவும் வைத்து பல்வேறு நிலைகளில் பாடிய அந்த பக்தி நிலையை ஆழ்வார்களினுடைய தொடர்ச்சியாக நாம் அந்த கண்ணன் பாட்டினை பார்க்க முடிகின்றது. அதற்கு அடுத்ததாக கண்ணதாசனுடைய பாடல்கள் இன்றைய, அதாவது திரை இசை பாடல்களாக கண்ணன் பாடல்கள் பலவற்றையும் அழகு தமிழில், குஞ்சு தமிழில் எல்லாம் பாடி தமிழை வளர்த்த பெருமை இந்த காலத்தில் கண்ணதாசனுக்கும் உண்டு. அதற்கு அடுத்ததாக ராமாயணத்தினுடைய சாரத்தை எல்லாம் கொடுப்பது போல வாலி அவதார புருஷன் என்ற தற்கால இலக்கிய கவிதை நடைக்கு ஏற்ப நூலை வடிவமைத்துள்ளார். அது மிகவும் வரவேற்பு பெற்ற நூலாக இருக்கின்றது. அதுல வாலி எழுதுகின்ற பொழுது எதுகை மோனை நடையில எழுதுவார். வாலிக்கே உரிய நடை இருக்கும். நான் ஒரு தட்டெழுத்து எந்திரம், என்னை சட்டு சட்டனை எழுத வைத்தது 8 எழுத்து மந்திரம் அப்படின்னு சொல்லுவார். எப்படி திருமங்கையாழ்வார் நமோ நாராயணா என்ற மந்திரம் எதையெல்லாம் கொடுக்கும் என்று சொன்னாரோ, அதே போல அந்த நாராயணா என்ற மந்திரம்தான் என்னை இவ்வளவு தூரம் எழுத வைத்தது என்பதை வாலி தனக்கே உரிய அந்த எதுகை மூனை நடையில் எழுதி செல்வதை பார்க்க முடிகிறது. ராமாயணத்தினுடைய சாரத்தை அப்படியே பிழிந்து தற்கால கவிதை நடைக்கு, புது கவிதை நடையில் வாலி கொடுத்திருப்பது இந்த தமிழுக்கு உரிய ஏற்றத்தை அது காண்பிக்கின்றது. அடுத்ததாக கவிஞர் சிற்பி ராமானுஜர் காவியம் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். அந்த நூலும் இலக்கிய நடையில் இருக்கிறது. எல்லோருமே தமிழ் கற்ற அத்துணை பேருமே, பண்டிதர் மட்டும் கிடையாது, அத்துணை பேருமே வாசிக்கக்கூடிய ஒரு நூலாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தமிழால் பக்தி வளர்ந்தது, பக்தியால் தமிழ் வளர்ந்தது என்று சொல்லுகின்ற அளவிற்கு தமிழில் பக்தி பாசுரங்கள் அதிகமாக பாடி ஆழ்வார்கள் பக்தியோடு தமிழை வளர்த்திருக்கின்றனர் என்பதுதான் ஒரு மறுக்க முடியாத உண்மை என்று சொல்லலாம்.
தமிழை வளர்த்ததில் பக்தி இலக்கியத்திற்கு பெரும்பங்கு உண்டு. ஆழ்வார்களுக்கு அடுத்து ஆச்சாரியார்கள். ஆச்சாரியார்கள் வைணவ கோட்பாடுகளை தமிழில் எளிமைப்படுத்தி அந்த தத்துவ செறிவை வளர்க்கின்ற பாங்கினையும் நாம் பார்க்க முடிகிறது. தமிழுக்கு செழுமையான இலக்கிய செறிவையும் இலக்கிய தரத்தையும் சாதி பேதமற்ற ஒரு பக்தி நெறியையும் எளிய தமிழில் பரப்புவதற்காக தமிழை ஒரு கருவியாக கொண்டு தமிழை பக்திமையின் மொழியாகவும் ஆன்மீக வெளிப்பாட்டினுடைய கருவியாகவும் மாற்றியதில் சமயத்தினுடைய பங்கு, குறிப்பாக வைணவத்தினுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் வைணவ இலக்கியங்கள் அந்த ஆழ்வார் பாசுரங்களோடு நின்று விடாமல் அதற்கு அடுத்ததான சிற்றிலக்கியத்திற்கு அடுத்ததான இக்கால இலக்கியத்தினுடைய அடுத்த நிலையில் புதுக்கவிதை இலக்கியத்திலும் வளர்ந்து வந்திருக்கிறது என்பதை சொல்லி, வைணவம் தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டினை செய்திருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க இயலாது என்பதை சொல்லி, இந்த அருமையான வாய்ப்பினை குரு நேயர் சேனல் நேயர்களுடன் நான் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்த குரு சேனல் நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.